ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். சாட்டர்டே நைட்டு சரியான மழை, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. காலையில் கிளைமேட்டு எல்லா செடியும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காலையில் ஏஞ்சி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த கிளைமேட் அப்படியே ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். இந்த பிரண்டை செடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது ஒரு குட்டியாக ஒரு தண்டு மட்டும் எடுத்துகிட்டு நட்டு வச்சோம். அது சின்னதாக வச்சோம். அது அழகாக துளுத்து கேட்டு மேலேயே ஏறி வந்து அழகாக சுற்றிக்கிச்சு அந்த கொடி. பேஞ்ச மழைக்கு அந்த செடி மேலே அந்த டஸ்ட்டெல்லாம் போயிட்டு பார்க்க பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. காலையிலேயே நம்ம தெருவில் மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இவர் மட்டனும் எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் மட்டனில் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலான்னு நினச்சேன். என்னோடய ஹஸ்பண்டு மட்டனில் முருங்கைக்காயெல்லாம் போட்டு வைக்காத, எனக்கு பிடிக்காது, உனக்கு வேணும்னா நீ தனியாக செஞ்சுக்கோ, எனக்கு மட்டனாக மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல, அதை இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீஸ் எல்லாம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நான் கேட்ட மாதிரி நல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூட்டை எலும்பு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சதையாகவே நிறைய கறி இருந்துச்சு. கட் பண்ண வேண்டியதுமே இல்லை, அவங்களே நல்லா தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதை மட்டும் நான் கொஞ்சம் கழுவும் போது கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து குக்கரில் வந்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கலாம். நான் கன்சீவாக இருக்கும்போது டே டைமில் மட்டன் சாப்பிட்டேன் இல்லை நைட்டில் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் மறுநாள் காலையில் எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது கிட் கொடுப்பாங்கல்ல, அந்த கிட்டில் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும்ல, அந்த ப்ரோட்டீன் பவுடரை நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு பாப்பா வந்து வெயிட் கம்மியாக இருக்காங்க, இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடித்தோன்னா பாப்பா நல்லா வெயிட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் 2 வேளையும் அந்த ப்ரோட்டீன் பவுடரை பாலில் கலந்து குடிச்சிட்டே இருந்தேன். ஆனால் பாப்பா வந்து வெயிட் ஏறவே இல்லை. கடைசியில் எனக்கு தான் வெயிட் ஏறுச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் செக்கப் போன இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ப்ரோட்டீன் பவுடரை இப்போதைக்கு குடிக்காதீங்க, பாப்பா பிறந்தா கூட குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்கள் யாருக்காவது இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அரிசி ஒலை கொதிச்சிருச்சு. நான் அரிசி போட்டுட்டதுக்கப்புறம் விசில் வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டோன்னா கொஞ்சம் குழம்பு வைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபுல் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா நம்ம வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பண்ணது வந்து அந்த வீடு ஃபஸ்ட்டு இருந்த வீடு வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அது பத்தவே இல்லை, இன்னொரு பாப்பா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். கிச்சனும் பெருசாக இருக்கும், ஹாலும் பெருசு, பெட்ரூம் பெருசு, எல்லாமே பெருசு. முன்னாடி பால்கனி எல்லாமே இருக்கும். ஃப்ரீயாக இருந்துச்சு. பெரியவளுக்கு வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாள். அவள் எனி டைம் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே இருப்பாள். அதனாலே எங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதோ குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கோம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதனாலே நான் இவர்கிட்ட அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம வீடை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது நாங்கள் இருந்த பழைய வீட்டுக்கு இது பக்கத்தில் தான் இருக்குது இந்த வீடு. இங்கே அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கீழே வீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்காங்க, மேலேயும் இருக்காங்களா. அதனால அவளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ தான் அவளுக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ சந்தோஷமாக விளையாடுறத பார்த்து எங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே மீனுக்கு வந்து மசாலா போட்டு கலந்து வச்சுட்டேன். அது ஒரு 1/2 an hour ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். மட்டன் வந்து 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா குக் ஆகிடுச்சு. எனக்கு சமைக்கலாம் அந்த அளவுக்கு வராது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்கிட்டேன். ஓரளவுக்கு சமைப்பேன். இப்போ மட்டன் குழம்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வைப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகா அப்படி தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மூடி போட்டும் வேக வச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு வேலையே ஓடாது. இன்றைக்கி ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வேலையே செய்யக்கூடாது அப்படின்ற மூடில் இருப்பேன். ஆனால் இவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு காலையில் ஒரு வேலையுமே இருக்காது. மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, சாதம்.
அதெல்லாம் போடல. நான் ஒன்று குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஆமாம், கிரேவிலாம் கொஞ்சம் ஆமாம். ஏன் பட்டு சவுண்டு கம்மி பண்ணுறாதாங்க. அப்படியே குக்கர் அப்படி தரமாங்க, கறி ஒன்றும் காணும், எல்லாம் கரைஞ்சி போயிடுது. ஆமாம், அதை அப்படியே வச்சு தோசை செஞ்சுருக்கலாம்ப்பா, கறி தோசை அந்த அளவுக்கு இருந்துச்சு. கறி தோசை அவங்க குக்கர், அந்த குக்கரில் வந்து விசில் வராது, கேஸ்கெட் போயிடுச்சு. அதனால பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா உங்கள் அம்மா பார்த்துட்டு இல்லை எங்கள் அம்மா கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட டச் ஃபோன் கிடையாது. அதான் பிரச்சனையே. அவங்களே பார்த்தா கூட கரெக்டாக என்ன பேசுகிறான்னு புரிஞ்சுப்பாங்க. வேற யாராவது அவங்க காதில் சொல்லி என்னால் மறுபடியும் பழியத்துக்கு முடியாது. அந்த குக்கரில் வந்து கேஸ்கெட்டு சரியில்லை. நான் அப்படியே சொன்னேன், போடாதம்மா சின்ன குக்கரில் போட்டுடலான்னு. அவங்க தான் என்ன பண்ணாங்க, விசில் வராது வேகாது இதில் போட்டுக்கலான்ட்டு போட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா என்ன அம்மா பற்றி போகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, குக்கர் விசில் வரல, அப்போ தண்ணி சைடில் சொட்டிகிட்டே இருந்துச்சு, கேஸ் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அதில் பாதி கறி வெந்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன குக்கர் எடுத்து போட்டு இன்னொரு விசில் விட்டாங்க. ஒரு 5 விசில் விட்டுருக்காங்க போல். திறந்த உடனே அப்படியே கையாலே பிசைஞ்சிடலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி மட்டன் குழம்பு இல்லை, மட்டன் ஆமாம். இருந்தாலும் ஆனால் எங்கள் அம்மா நல்லா தான் செய்வாங்க. அன்றைக்கி என்னமோ மைண்ட் செட்டு சரியில்லை போல், அதனால வந்து அது மாதிரி செஞ்சுட்டாங்க. எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு சாப்பிட காமெடியாக இருக்கும். அன்னைன்னு பார்த்து எங்கள் மாமா எங்கள் அக்காலாம் வந்துருந்தாங்க வீட்டுக்கு. பாவம் எங்கள் மாமா மட்டன் குழம்புனா ஆசைப்பட்டு சாப்பிடுவாரு, எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நான் சமைச்சு முடிக்கிற வரைக்குமே நம்ம சின்ன குட்டி வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே படுத்துகிட்டே இருந்தா. அவள் பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. ஏன்னா ஓரளவுக்கு அவளை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. சில குழந்தைங்களாம் வந்து எப்பயுமே நைன்னு அழுதுகிட்டே இருக்கும். அவள் அப்படி இல்லை வளர வளர அப்படி இருப்பாளாங்கிறது எனக்கு தெரியல. இப்போதைக்கு அவள் நல்லா தான் இருக்கா, அப்படி அழறதுக்கெல்லாம் கிடையாது. அழகாக அவளுக்கு டிவி போட்டு பாய் போட்டு படுக்க வச்சுட்டேன்னா அந்த டிவி பார்த்துட்டு அமைதியாக இருப்பாள், அழலாம் மாட்டா. அவளுக்கு பசிச்சா அப்படி இல்லைன்னா யூரின் ஏதாச்சும் டாய்லெட் போயிட்டால் மட்டும்தான் அழுவ தவிர மற்றதுக்கெலாம் அழவே மாட்டா. மற்றபடி அவள் குட் கேர்லாக தான் இருக்கா. நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன், மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து பசிக்குதுன்னு சொன்னதுனால 2 பீஸ் மீனை வச்சு கொடுத்தேன். அப்போ சாப்பிட்டுட்டு மீனில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி டேஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டாரு. பாப்பாவும் நான் சமைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.